வெல்கம் டு தஸ்மிரா விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஆரி ஒர்க் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஆரி ஒர்க் போட போகிற அந்த ப்ளவுஸோட சாரீ தான் இது. க்ரீன் கலரில் ப்ளவுஸு. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மார்க்லாம் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு மார்க் பண்ணுற வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக யூனிக் தான் நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் வேணாம், த்ரெட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கேட்ட மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட் நீடில் அப்புறம் ஒரு த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். காப்பர் கலரும் ரோஸ் கலரும் சில்க் த்ரெட்டும் கட் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடு ஜர்தோசி எடுத்தேன், ஆனால் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் இருக்கும் இல்லையா, ஆரி ஸ்டாண்டு அதுதான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமில் வந்து ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டிஃபாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தொய்யல் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் எப்பவும் போல் 3 லைன் நம்ம நார்மலாக போடுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் 2 லைன் தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த 2 லைன் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து காப்பர் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 லைன் போடலாம். மொத்தம் 4 லைன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் ஜரி வந்து 2 லைன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியாச்சு. கண்டினியூ பண்ணி 2 லைன் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 2யும் மிக்ஸ் பண்ணி நான் அடுத்த 2 லைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பேப்பர் அது இதெல்லாம் வச்சு பண்ணலை. சும்மா 1 ரூபி காயின் 2 சேஃபில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு கீழே வச்சு ரவுண்ட் பண்ணி அது மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குல்லையா 2 ரவுண்டு, அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துடலாம். அவங்க த்ரெட் ஒரு கொஞ்சம் அதிகமாக கேட்டனால இந்த டிசைன் போயிடலாம், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க்கே அந்தளவுக்கு தெரியாட்டியும் நீங்கள் இதை நார்மல் நீடிலே போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. உங்களுக்கும் ஆரி ஒர்க் போடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் இதை எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக சின்ன ஸ்டெப்லேருந்து ஃபுல்லாக கற்றுருவேன். வெளில போய் பார்த்திங்கன்னா 5000 10,000 சொல்லிட்டு பணம் கொடுத்து கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் என்னோடய சேனலை வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். மற்ற இன்ஸ்டா ரீல்ஸ் சம்மந்தமில்ல ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அந்த டயத்தில் வந்து இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் இதை இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆரி ஒர்க் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச் என்னென்னு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் மட்டும்தான். அந்த ஒன்று நீங்கள் தெரிஞ்சாலே போதும், ஓரளவு நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குற அளவு கூட நீங்கள் தயாராகிடுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ரவுண்டு சென்டரில் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனும் சுற்றி ஒரு 7 சுகர் பீடும் போட்டு அதை நான் இப்போதைக்கு ½ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த லீஃப் மற்ற கட் பீடு வச்சு ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லீஃப் ஃபில்லிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இதே மாதிரி நம்ம 3 பக்கம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லா லீஃபையும் வந்து இதே மாதிரி நீங்கள் கட் பீட் போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பீட் போட்டு லீஃப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு 6 பீடு ஆர் 7 பீடு வச்சு நான் இதை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் ஹைலைட்டாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துங்க எல்லா லீஃபையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். 3 பக்கம் இருக்கு இல்லையா, மொத்தம் 6 லீஃப் இருக்குது. 3 இதில் 2 லீஃபாக 6 லீஃப் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது மாதிரி நம்ம ஒரு 7 or 6 அந்த மாதிரி வேரியேஷனில் கொஞ்சம் கரெக்டான ஈக்குவலாக இடம் விட்டு கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்தோன்னே பார்க்க ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதோட கேப்லலாம் பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் சில்க் த்ரெட் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ கட் ஆகிடுச்சு போல். அதுக்கு அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி லீஃப் மாதிரி இதை அடுத்து நான் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் ஒரு இதில் வந்து 5 டிசைன் வருது. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சு இந்த இடத்துல. இந்த மாதிரி காப்பர் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே கொஞ்சம் லாங்காக கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டிசைன் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம நெக் டிசைன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே குட்டி குட்டியாக புட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு சுகர் பீடு ஒரு 2 mm பீடு மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஹேண்டுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.